லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எக் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஆனியனை பேனில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு சாப் பண்ணி வச்சு டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அப்புறமா சில்லி பவுடர், சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு 2 எக் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கணும். அப்புறமா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் எக்லேருந்து வர ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சோண்டு பெப்பர் பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதான். நம்மளோட எக் பாஸ்தா ரெடி. ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கார்ன்ஸ்டார்ச் 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பாஸ்தா பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மில்க்கை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நமக்கு தேவையான அளவு சாஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சோண்டு சீஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட பாஸ்தா இப்போ ரெடி. பணியாரத்துக்கு நான் இன்றைக்கி அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அந்த சத்து மாவு இருக்குல்ல, அது 3/4 கப் எடுத்திருக்கேன் நான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படியே நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொக்கோ பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லன்ச் ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன், ரவை 1 டேபிள் ஸ்பூன். நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா பணியாரம் பாத்திரத்தில் கீ தடவிட்டு பணியாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ ஒரு 1 மினிட் கழித்து நம்ம திரும்ப இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைம்லாம் எடுக்காது இந்த பணியாரம் செய்கிறதுக்கு. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த பணியாரம். இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கிட்ஸுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டொமேட்டோ கெச்சப்போட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.